கொள்ளப்பட்டவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எதற்கு தெரியுமா? எபிரேயர் 11:25 சொல்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டானா மோசே. மோசே உலகத்துல ஒரு நல்ல ஒரு இடத்துல, ஒரு பிரதானமான இடத்துல, செழிப்பான ஒரு இடத்துல, எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல, எல்லாரும் அவனை உயர்ந்தவன் என்று நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஆச்சரியமாய் பார்க்கக்கூடிய, உலக மனிதன் ஆச்சரியமாய் பார்க்கக்கூடிய ஒரு அந்தஸ்திலே அவனை எகிப்திலே ஆண்டவர் வைத்திருந்தார். அரண்மனைக்குள்ளேயே அவன் வளர்ந்தவன். அவனை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்மை குறித்தும் அப்படித்தான் சொல்லுகிறது. நம்முடைய ஐஸ்வர்யத்தை விட்டுருங்க, ஞானத்தை விட்டுருங்க, மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. இது என்ன தெரியுமா குறிக்குது? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அநேக பாவங்கள் உண்டு. அது சந்தோஷம் என்கிற பெயர்ல இருக்கிறது உண்டு. அது பாவம்னே தெரியாது சந்தோஷம், அது பாவம்னே தெரியாது இது இன்பம், அது பாவம்னே தெரியாது கண்ணுக்கு குளிர்ச்சி, கையில செய்யும் போது அவ்வளவு இன்பமாய் காணப்படும், நினைக்கும் போதே இன்பம் என்று சொல்லி இந்த அநித்தியமான இந்த உலகத்திலே பல காரியங்கள் உண்டு. ஆனால் அந்த மோசே என்ன பண்ணானா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரை தெரிந்து கொண்டது நிமித்தமாய் தேவனுடைய ஜனங்களோடு கூட இருப்பதை, பாட அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அப்ப இந்த உலகத்தினுடைய சந்தோஷமும் எனக்கு வேண்டும், தேவனோடு கூட என்றென்றும் இருக்க போகிற ஒரு ஸ்லாக்கியமும் ஒரு நாள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி இரண்டு காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்க முடியாது. இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நாட்கள்லயே இதெல்லாம் ஒரு நாள் என்னை விட்டு போக போகிறது. இந்த இன்மையின் காரியமெல்லாம் ஒரு நாள் என்னை விட்டு மறைய போகிறது. அதன் மேல என்னுடைய பிடிப்பு போகக்கூடாது. இந்த காரியங்கள் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்க கூடாது. இந்த உலகத்தினுடைய காரியம் மிகுந்த சந்தோஷத்தை நமக்குள் கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகுவதற்கு நமக்கு பிரியம் இருக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த காரியத்தை எதுக்காக சொல்றாரு? நீ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொல்லல, நிம்மதியா இருக்க கூடாதுன்னு சொல்லல, உனக்கு என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறத அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனால் இந்த அநித்தியமான காரியங்கள் உனக்கு பரம காரியங்களை காட்டிலும் பெரிதாகவும் மிகுந்த சந்தோஷத்தையும் இன்பத்தையும் திருப்தியும் கொடுத்து கொண்டிருக்கும் என்று சொன்னார். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போவதற்கே உனக்கு பிரியம் இருக்காது. இதுதான் பரலோகம் என்று நினைத்து கொண்டிருப்ப. ஆனால் இது ஒரு நாள் அழிக்கப்பட போகிறது. ஒரு நாள் இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் கூட அழிக்கப்பட போறாங்க. அதுல தப்பித்துக் கொள்ளும்படியாய் மோசே என்ன தெரியுமா சூஸ் பண்ணா? இதெல்லாம் எனக்கு வேணாம், அநித்தியமான இந்த காரியங்கள் வேணாம், நித்தியமான காரியம் வேணாம். ஆனால் நித்தியத்தை நான் சூஸ் பண்ணும் பொழுது, அதை தெரிந்து கொள்ளும் போது, இந்த உலகத்திலே தேவனுடைய ஜனங்களோடு கூட நான் பாட அனுபவிக்க வேண்டும் என்பதையும் அறிந்தவனாய் தெரிந்து கொண்டான். அப்படி அறிந்தவனாய் தெரிந்து கொள்றீங்களா? அல்லது இது வேணும், எனக்கு இது வேணும், இதை எனக்கு முக்கியத்தை குறித்து நான் அதிகமாக உங்களோடு கூட பேசி இருக்கிறேன். எனக்கு எது முக்கியம் என்று சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது இந்த நாளில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அநித்தியமானது முக்கியமா, நித்தியமானது முக்கியமா? நித்தியமா இருக்கிற தேவன் முக்கியமா, இந்த நாளில் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிற தேவன் அல்லாத ஒன்று எனக்கு முக்கியமா? என்னுடைய ஈகோ தான் எனக்கு முக்கியமா, அல்லது மனது உடைக்கப்பட்டவனாய் சத்தியத்துக்கு திரும்புவது எனக்கு முக்கியமா என்று சொல்லி முடிவை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதான காலகட்டத்தில் ஒருவேளை இதுவே உங்களுக்கு ரட்சணை நாளாய் இருக்கலாம். இதுவே நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியதான நேரமாய் காணப்படலாம். உங்களுக்குள் ரட்சிப்பு கடந்து வருகிறதான ஒரு வேளையாய் இருக்கும் என்று சொன்னால் நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன்.